ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. அண்மைச் செய்தி. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே தேயிலை விவசாயிகளை எதிர்க்கட்சித் தலைவர் EPS சந்தித்து அவர்களுடன் கலந்துரையாடி வருகிறார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் நந்தகுமார். வணக்கம் நந்தகுமார், விவரங்கள் வழங்கலாம். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சார பயணத்தில் நீலகிரி மாவட்டத்திற்கு முடித்துவிட்டு கோத்தேரி வழியாக கோவை செல்லும் எதிர்க்கட்சித் தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொட்டப்பட்ட பகுதியில் தேயிலை தொழிலாளர்களை பார்த்து அவர்களிடம் குறைகளை கேட்டுள்ளார் தர்ஷினி. விவரங்களுக்கு நன்றி. நாங்க வச்சு அதை தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம். அதிலிருந்து விளையிறதுதான் எங்களுக்கு வந்து இதை கூட நீங்க உங்க தேயிலை தோட்டத்தில் விளையிற இந்த தேயிலையை பறிச்சு நீங்களே கொண்டு போட்டு எடுத்துட்டு போய் ஏஜென்ட்ல போட்டு அங்க இருந்து ஃபேக்டரியில எடுத்துட்டு போறாங்க. எங்களுக்கு வந்து அம்மா இருக்கும்போது மானியம் கொடுத்துருந்தாங்க, 2 ரூபா 3 ரூபா அந்த மாதிரி மானியம் கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த மானியெல்லாம் எதுவும் இல்லை. அடுத்தது நீங்கள் தான் வருவீங்க, வந்தீங்கன்னா எங்களுக்கு மானியம் கொஞ்சம் சேர்த்து தரணும். எங்கள் வாழ்வாதாரத்துக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். நாங்கள்லாம் இதை நம்பி தான் குழந்தைங்களை படிக்க வைக்கிறோம். வேலை செஞ்சு எங்களுக்கு ஒரு பிஞ்சனு கூட வர மாட்டேங்குது. கேட்டாக்கா உங்களுக்கு வயசாகட்டும், 58 வயசு ஆயிடுச்சுங்க, நடக்க முடியல அப்படின்னு. கால் வலி, எனக்கு இடுப்பு வலிங்க. வீடெல்லாம் கட்டி கொடுத்தோம். எங்களுக்கு ஃபஸ்ட்டு அம்மா 100 நாள் வேலை இங்கே தான் எங்களுக்கு வந்து நிரந்தரமாக கிடச்சிட்டு இருந்துச்சுங்க. இப்போ 150 நாள் தரேன்னு சொல்லி இப்போ வேலையாக கரெக்டாக கொடுக்குறதுங்க. வேலையும் இல்லை. 1 நாள் வேலை திட்டத்தில் முழுசா. தேயிலை தொழிலாளர்களுடன் EPS கலந்துரையாடிய காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.